ஒரு பிள்ளை இப்படி சொல்லிச்சு, பைபிள் எடுத்தா படிக்க முடியல, அந்த மொபைல் எடுத்தா மணிக்கூர் கணக்கான அதில் இருக்கு. வேத புஸ்தகம் எடுத்தா அதுக்கு தூக்கமா வருது. கொஞ்ச நேரம் வாசிச்சா தூக்கமா வருது. கொஞ்ச நேரம் பிரசங்கம் கேட்டா எனக்கு தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் பைபிள் வாசிச்சா தூக்கமா வருது. உலக கதை பேசினா எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியும். பாருங்க, கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்கு தூக்கம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? அதே நேரம் 2 மணிக்கு 3 மணிக்கு அவங்க வந்தாங்களா தெரியுமா அப்படின்னு தொடங்கி பாருங்க. எந்த மனுஷனுக்கு தூக்கம் 10 நாள் அவன் தூங்காம இருந்தாலும் அவனுக்கு தூக்கமே வராது. அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்த இடத்துல அவருடைய வார்த்தைமாய் நிற்பதற்கு வாய்ப்பை கொடுத்ததான அன்பு ஊழியக்காரரை இயேசுவின் நாமத்துல வாழ்த்துக்கிறேன். இந்த இடத்துல ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை நாம மேன்மேலும் உயர்த்துவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இன்னும் சத்தமா சொல்லலாம், இன்னும் சத்தமா சொல்லலாம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த நாளில இந்த சாயங்காலம் பந்தி இருப்பதாக அதனுடைய தாசன் சொன்னார். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாமே முழுமையாய் அர்ப்பணித்து இந்த நாளில் இருப்போமே. ஆனால் கர்த்தர் மேலான காரியங்களை நம்மிடத்திலே செய்வார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 1 கொரிந்தியர் இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒரு நிமிடம் நாமே கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்துல நாமே தாழ்த்துவோம். ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். இந்த நாள் கர்த்தருடைய பந்தியோடு ஆயத்தமா இருக்கு. கடந்த நாட்களில் சுத்திகரிப்பின் மூலம் அவருடைய பந்தியில சேருவதற்கு ஐக்கியமா இருக்கிறோம். ஒரு நிமிடம் நாமே தாழ்த்தி கர்த்தருடைய கரங்களிலே கொடுக்கலாமா? என்னை விட பலவான்கள், என்னை விட சுகமாயிருக்கிறவர்கள் திடீர் இந்த பூமியிலிருந்து மாற்றப்படும் போது இன்றைக்கு வரைக்கும் என்னை ஜீவனோட வைத்து என் அன்பு ஆண்டவர் தாம் எடுப்பதற்கு தகுதி உள்ளவன் தான். எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் இந்த பந்தியில புசிப்பதற்கு நான் தகுதி உள்ளவன். ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பை கூட கொடுத்திருக்கிறார். இந்த பகல் காலத்துல நாமே ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து மகிமை நிறைந்த இந்த பகல் வேளை நம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் கடந்து எங்களோடு இடைப்படுவீரா, எங்களுக்கு உமக்கும் இடையே ஐக்கியத்தை பலப்படுத்துவீர். உடைய பிரசன்னத்தால் நிரப்பும். ஆமென். வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட சத்துடைய சகல வல்லமைகளுக்கு நிர்மூலமாய் தேவ பிரசன்னத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடுவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம்.
Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மறுபடியும் ஒரு விசி கூட இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒவ்வொரு பகுதியும் நிறைவேற்றின எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கு விசேஷமா 6வது பகுதியில இணைந்து நாம் பாடல் பாடி ஆண்டவரை மகிழ்வித்து அன்பு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த பிள்ளைங்கள் எல்லாம் அந்த ஆண்டோடைய நாமத்தை இந்த இடத்துல நின்று மகிமைப்படுத்துறாங்க. இவங்களுக்கு எல்லா பெற்றோர் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்களம்மா? இருக்காங்களா? அப்படின்னா நீங்க பாக்கியவாதிகள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்கள்லாம் நாங்கள் போகும்போது அநேக பெற்றோர்கள் சொல்கிற வேதனை, நம் பிள்ளையால கண்ணீர் தான். கடந்த நாட்களில அம்மேன் ஒரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து முடித்த போது அந்த தாயார் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டாங்க, என் பிள்ளையால நிம்மதி. அந்த சபையில வந்துட்டு அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க, பேசும்போது கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனா அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்மளோட பிள்ளைங்க அவங்களுடைய வார்த்தையும் பாடும்போது, வசனம் சொல்லும் போது நீங்க ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படணும். இந்த பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீர் வடிக்கணும். ஏன் தெரியுமா? வேதத்தோட ஆராதனையில எழுப்பி நிற்கும் போது, தாவே நீர் தந்த பிள்ளைகள் உமக்காக பயன்படுகிறது, உமக்காக அவன் பாடுகிறது. ஒரு வார்த்தையா இருந்தாலும் உம்மை உயர்த்துகிறது. நம்முடைய கண்களில் ஆனந்தத்தை வர வைக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்முடைய தலைமுறைகளுக்காக இன்னும் அதிகமா அழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. இந்த காலகட்டத்துல இவங்க நிலம் நிற்கும். சுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அப்படியே செய்வாராக. ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஒரு வசனத்தை நம்ம வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை. இன்றைக்கு பந்தியோட அவன் ஐக்கியமா இருக்கிறபடினா நான் சில ஆலோசனைகளை உங்கள் மத்தியில சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உதவி செய்வாரா? ஆண்டவர் நம்மை அழைத்தது ஆண்டவரோடு இயேசுவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு உலகத்திலும் உலகத்தின் பின்னணியிலும் இருந்து நம்மை ஆண்டவர் அழைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரின் அழைத்ததின் நோக்கம் நாம் தேவனோடு ஐக்கியமா இருப்பதற்கு என் ஆண்டவர் அழைத்து இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் ஐக்கியமா இல்லையா? நான் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல உயர்த்துங்களேன். ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறேன்னு இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா கரங்களை உயர்த்தி பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்ப நாம யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்? யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியமா இருக்கோம். வசனம் சொல்லுகிறது நாம் தேவனோடு ஐக்கியமா இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கும். அப்ப தேவனுடைய அழைப்பு என்பது ஆண்டவரோடு ஐக்கியமா இருப்பது. ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு உலகத்தின் பின்னணியில நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் நம்மை அவருடைய சமூகத்துக்கு அழைத்தார். காரணம் அவரோடு ஐக்கியமா இருப்பது. ஆண்டவரோடு ஐக்கியமா இருப்பதற்கு அழைத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை இந்த உலகத்தோடு அல்ல ஐக்கியம் அல்ல, என் ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்துல வளரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நாம எல்லாரும் சொன்னோம், நான் என்னுடைய ஐக்கியம் என் ஆண்டவரோடு கூட இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னார், நான் ஐக்கியமா என்னோடு ஐக்கியமா இருப்பதற்கு நான் உங்களை அழைத்தேன். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
அவர் அவரோடு கூட ஐக்கியப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அப்படியானா இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த இடத்துல கரங்களை உயர்த்தி சொன்னோம், ஆண்டவரே நான் உம்மோடு ஐக்கியமா இருக்கிறேன் சொன்னோமா இல்லையா? ஆமேனா இல்லையா? அப்படியானா நாம இன்னைக்கு அதை சோதனை செய்ய போகிறோம். ஆமேன். ஆண்டுடைய பந்தியில நம்ம ஆமேன் பங்கு பெற போகிறோம். என்னுடைய ஐக்கியம் என் கர்த்தரோடு இருக்கிறதா? இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஐக்கியம் என் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டுமே. ஆனால் சிலவற்றை நான் அறிந்து கொள்ளணும். என்னுடைய சில காரியங்களை நம்ம சிந்திக்கும் போது நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை தெளிவாய் நம்மால புரிந்து கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, நாம் 2 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த உலகத்துல 2 விதமான தெய்வங்கள் உண்டு. எத்தனை விதமான தெய்வங்கள்? சத்தமா சொல்லுங்களேன். 2 விதமான தெய்வங்கள் உண்டு. அதில் ஒரு தெய்வம் பரலோகத்தில் இருக்கு. சங்கீதம் 115:3. சங்கீதம் 115. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். அப்ப முதலாவது புரிந்து கொள்ளணும், ஒரு தெய்வம் பரலோகத்தில் இருக்கு. அப்ப அவருக்கு சித்தமானவைகள் யாவையும் அவர் செய்து கொடுக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கொஞ்ச நேரம் உற்சாகம் இருந்தீங்கன்னா பாஸ்டர் சொன்ன டைம்ல முடிப்போம். இல்லைன்னா இன்னும் டைம் இழுத்துட்டு போகும். நீங்க வருத்தப்படக்கூடாது. வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அப்படி நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். அப்ப நாம பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும். இனி ஒரு தெய்வத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் அதனுடைய 4ஆம் அதிகாரம், அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிறார். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாமல் இராது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கணும். தெய்வ பிள்ளையே, நாம 2 விஷயத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு தெய்வம் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமானதை செய்கிறார். இனி ஒரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய பிசாசானவன் இந்த உலகத்துல அவன் இருக்கிறான். அவனுடைய வேலை என்னன்னா, அவன் தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி அவன் அவிசுவாசிகளுடையவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு அவனுடைய கண் மனதை குருடாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 2 தெய்வத்தினுடைய குணங்கள் என்னன்னா, ஒரு தெய்வம் அவன் மேல இருந்துட்டு தனக்கு சித்தமானதை செய்கிறது. இனி ஒரு தெய்வம் என்ன செய்கிறதுன்னா, ஒருவரும் வெளிச்சமா இராதபடிக்கு அவனுடைய மனக்கண்ணை குருடாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி, நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமானவைகளை என் கர்த்தர் செய்து முடிக்கிறார். உற்சாகத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்திக்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தமாய் ஆமென் 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 அல்லேலூயா. இதான் புரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய ஐக்கியம் யாரோடு, அதுதான் நம்முடைய தலைப்பு. இப்போ 2 தெய்வத்தை நான் உங்களுக்கு முன்னால வச்சுட்டேன். ஒரு தெய்வம் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் பரிசுத்தர். இன்னொரு தெய்வம் என்று சொல்லக்கூடியவன் இப்பிரபஞ்சத்தின் சாத்தான், அவன் அநேகருடைய கண்களை குருடாக்கி கொண்டிருக்கு. தெய்வ பிள்ளையே, இந்த 2 தெய்வத்தினுடைய சுபாவங்கள் நீங்க அறியணும். அல்லேலூயா. நீங்க விரும்புறது போல இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. இந்த 2 தெய்வத்தினுடைய சுபாவங்கள் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு தெய்வத்தின் சுபாவம், அதாவது இந்த பூமியில தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான அவன் இந்த பிசாசானவனுடைய சுபாவம். கலாத்தியர் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 19-21 வரை வாசிங்க பார்க்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவைகள் அவன விபச்சாரம், வேசித்தனம்,
அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ரெண்டு தெய்வத்துல நான் உங்களுக்கு பரிச்சயப்படுத்தணும். இந்த ரெண்டு தெய்வத்துல ஒரு தெய்வத்துடைய சுபாவம் இந்த இடத்துல 17 காரியங்கள் ஓடிட்டு காட்டப்பட்டுள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது புரியுதா? இங்கதானே இருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப 17 காரியங்கள் இந்த இடத்துல காண்பிக்கப்படுகிறது. இப்போ நாம யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பது இதனால நமக்கு புரியும். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதுல 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சில காரியங்கள் நம்மகிட்ட இல்லைன்னு வைப்போமே, இல்லைன்னு வைப்போம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கொஞ்சம் வேண்டாம், இல்ல. அதுக்கு அப்புறம் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விக்கிரக ஆராதனை நம்ம கிட்ட இல்ல, இருக்கா இல்லையா? வரலையே, சவுண்ட் வரலையே, இருக்கா இல்லையா? இல்ல. நாம அப்படியெல்லாம் பண்ண போறது இல்லை, இல்ல. ஆண்டவருக்கு மேலா ஏதாவது நம்ம உயர்த்தி பார்ப்போமா? எங்கேயாவது ஒரு ஆசீர்வாதமான காரியம் நடக்கும், ஆராதனையை கட் பண்ணுவோமா? கட் பண்ணுவோமா? பண்ணி இருக்கோமா? இங்க பாக்குறது பார்த்தா எங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது. சரி, போகட்டும். பகை இருக்கா யாருக்காவது? பகைகள் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கா? பகைன்னு கேள்விப்பட்டிருக்கா? கேள்விப்பட்டிருக்கா? சண்டைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கா? சண்டை கேள்விப்பட்டிருக்கா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கா? வைராக்கியம் இருக்கா? இல்ல. அதுல சொல்லப்பட்டிருக்க பாருங்க, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள். கோபம் இருக்கா? நான் கேட்கிறேன், ஏன்னா நம்ம பந்தி எடுக்க போறோம். கோபம் இருக்கா? கோபமே இல்லைன்னு உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு. இதுல 17 காரியங்கள் சொல்லப்படும். அப்போ இந்த உலகத்தில் உள்ள தெய்வத்தினுடைய காரியம் இந்த 17 விஷயம். இந்த 17 விஷயங்கள்ல என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இல்ல, எல்லார்ட்டையும் இருக்கு, ஏதாவது ஒண்ணு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ இது யாருடைய சுபாவம்? இது யாருடைய சுபாவம்? இதுல சொல்லப்பட்டிருக்கிற 17 காரியங்கள் யாருடைய சுபாவம்? நீங்களே சொல்லுங்களேன். பிள்ளைங்க சொல்லுங்க, யாருடைய சுபாவம் இது? என்னது? பிசாசுடைய சுபாவம். ஐயா சொன்னாரு, இது பிசாசுடைய சுபாவம் தான். அல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இது பிசாசுனுடைய சுபாவம். அதாவது இந்த உலகத்தின் தெய்வம் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான சாத்தானுடைய சுபாவம். அப்போ நம்முடைய தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அவரிலிருந்து வெளிப்படுகிறது. அதுல கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் வெளிப்படுகிற சுபாவங்கள் 9. இந்த உலகத்துல தெய்வம் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான அந்த பிசாசினுடைய சுபாவங்கள் 17 சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஐக்கியம் யாரோடு? யாரோடு? பந்தில ஆமென் ஆசரிக்க போகிற தெய்வ பிள்ளையே, நான் யாரை சார்ந்திருக்கிறேன்? எனக்கும் ஆமென் யாருக்கும் ஐக்கியம் இருக்கு?
ஐயா, நான் என்னை எந்த தெய்வம் ஆளுகை செய்கிறதோ அதனுடைய குணங்கள் என்னில் வெளிப்படும். பழமொழி சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாறு மணப்பது போல. என்னை எந்த தெய்வம் குடிகொண்டிருக்கிறதோ அதனுடைய சுபாவம் என்னில வெளிப்படும். ஐயா, ஆராதனைக்கு வருகிறோம், ஆண்டவருடைய பங்கில பங்கு வருகிறோம், கோபம் மாறலையே, வைராக்கியம் மாறலையே, சொந்த மாறலையே, பிரிவினை மாறலையே, ஒன்றுக்கொன்று வைராக்கியமா தானே பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கேயோ மாற்றம், எங்க ஐக்கியம் இருக்கு. சத்தமா சொல்லுங்க பாக்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. ஐக்கியம், உலகத்தில் உள்ள தெய்வத்தோடு ஐக்கியம் வைத்துச்சு. நான் பந்து எடுத்தேன்னா நான் ஆண்டவரோட ஐக்கியம் வைக்கணும். பேயோடு பங்கு இருக்கு. என் பங்கு யாரோட இருக்கு? நீங்க பேச மாட்டீங்க, நீங்க பேச மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். அதனுடைய 16ல இருந்து வாசிக்கணும். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கும். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எது தெரியுமா? கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் ஐக்கியமா இருக்கு. நல்லா புரிஞ்சு கொள்ளணும் சபையை. நமக்கு விளையாட்டு அல்ல. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தோடு ஐக்கியமா இருக்கிறது. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறது. என்னை இனி ஒருவன் ஆளுகை செய்வானே, ஆனால் என்னுடைய ஐக்கியம் அவனோட இருக்கிறதை அல்லாமல் என்னுடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அதோட 20ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். அஞ்ஞானிகள் பலி இடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலி இடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்க கூடாது. போதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அஞ்ஞானிகள் பலியிடுகிறது கர்த்தருக்கல்ல பேய்களுக்கு பலியிடுகிறது. அப்படியானா ஒரு தெய்வ பிள்ளை சபையில வந்து ஆராதிக்கலாம், உண்மை. அது ஆராதிக்கும், ஜெபிக்கும், எல்லாம் செய்யும். ஆனா பலியிடுகிறது யாருக்கு தெரியுமா? பேய்களுக்கு பலியிடுகிறது. இன்றைக்கு சபையில் ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையை நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் நிதானிக்கணும். நான் யாருக்கு ஆராதனை செய்கிறேன்? என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நான் தெய்வத்துக்கு பலியிடுகிறேனா இல்லை பிசாசுக்கு பலியிடுகிறேன்? இன்னைக்கு அநேகருக்கு வித்தியாசம் தெரியல. ஆராதனைக்கு போறியா? ஆராதனைக்கு போகிறேன். ஆண்டவரை வந்து ஆராதிச்சு ஆராதிச்சு. சண்டே கிளாஸ் எடுத்தியா? சண்டே கிளாஸ் எடுத்தேன். எல்லாம் நல்லாதான் செய்கிறேன். சொல்லுங்க. நான் ஒரு எரிச்சலின் ஆவிய உள்ள வச்சிட்டு, ஒரு கோபத்தின் ஆவிய உள்ள வச்சிட்டு நான் ஒரு சண்டே கிளாஸ் எடுப்பேனே, ஆனா
எனக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னில் இருக்கிற அந்த வைராக்கியத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி அந்த பிள்ளைகள் மேல வருமா வரா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பரிசுத்தமாய் ஆண்டவரோட ஐக்கியமாய் இருப்பேனே ஆனால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னில இருக்குமே ஆனால், என் முன்னாடி இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் பேசும்போதே என்னிலிருந்து அபிஷேகம் புறப்பட்டு அந்த பிள்ளைகளை நிரப்பும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் வைராக்கியமும் கோபமும் சண்டையும் அவன் பண்ணிட்டு சபையில வந்து நான் ஆராதிப்பேனே ஆனால், என்னுடைய ஐக்கியத்தின் அவன் தூதனாகிய பிசாசனவன் என் முன்னால வந்து நிற்பான். நம்ம விட நல்லா தெரியும். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போறாங்க. அவங்க ஜெபம் பண்ண இடத்துல இவங்க போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க, இவர்கள் உன்னதமான தேவனுடைய சரியா தவறா? அது சொன்னது சரியா தவறா? நல்ல தீர்க்க தரிசனம். நாம எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, இந்த வசனம் உண்மையில வந்து வடிக்குமோ நடுக்கம். இந்த அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை பேய்கள், தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறாங்க. அப்ப நம்ம பலிக்கு செலுத்துகிறோமே, அநேக நேரங்களில் நம்ம பலி யாருக்கு? நம்ம யார ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம்? வர்றது சபதம், வர்றது ஆராதனை இடம் தான். தேவ சமூகத்திலும் விசாசம் என்னாரு? அப்படியான நாம இருக்கிற இடத்துல விசாசு வருவானா? வரமாட்டார். நான் ஆண்டவரோடு ஐக்கியமா இருப்பேனே ஆனால் என்னோடு தேவன் ஐக்கியமா இருப்பார். நான் தேவனோடு ஐக்கியம் இல்லைன்னா என்னோடு இருக்கிற பிசாசான. அப்ப நான் பலியிடுகிறத எல்லாம் யாருக்கு பலி செலுத்துகிறேன்னா பிசாசுக்கே பலி செலுத்தி கொண்டிருக்கிறேன். இதனுடைய வாழ்க்கை தெரியாம உறவு மாறிக்கொண்டிருக்கு. நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அநேகருடைய ஆராதனையில தெய்வம் இல்லை, அநேகரோடு ஐக்கியத்துல இயேசு இல்லை. ஆமன். விசாசான இந்த உலகத்தின் தெய்வனானவன் அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இது உண்மை. இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த பகல் காலம் என்னுடைய உறவு யாரோடு இருக்கு? என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கு? தேவனோடு இருக்கிறதா? இல்லை, இந்த உலகத்தின் தெய்வம் என்று சொல்லிக் கொள்ளுகிற பிசாசோடு இருக்கிறார். தெய்வ பிள்ளைகள் நாம புரிந்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதே போல இந்த ரெண்டு தெய்வத்தும் ரெண்டு வாக்குத்தத்தம் பண்ணி, இந்த ரெண்டு தெய்வமும் ரெண்டு வாக்குத்தத்தம் பண்ணி. ஒன்று மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்க. மறுபடியும் பிசாசு உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லி. இந்த உலகத்தின் தெய்வத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த பிசாசு என்று சொல்லுகிறதான தெய்வத்தின் வாக்குத்தத்தம் சகல மகிமையும் காண்பித்து, நீ என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் நான் உனக்கு. அநேக விசுவாசம் சொல்லுங்க பாக்க. ஏன்னா உலகத்தின் சகல மகிமையும் காண்பித்து என் மேல என்ன வந்து நீ விழுந்தேன்னா நான் சகல மகிமை உனக்கு தருவேன். இன்னைக்கு அநேகருடைய ஜீவிதம் நாசமாய் கொண்டு, அநேகருடைய வாழ்க்கை தாறுமாறாய் கொண்டு, பிசாசானவன் எல்லாருடைய இருதயத்தையும் வஞ்சித்துக் கொண்டு அவன் காண்பிக்கிறது ஒரு உயர்வு.
எப்படியாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு வறுமையானால் அதன் பின்னாடி அவன் அநேகர் விழுந்து போகுது. ஊழியர் பிடிச்சிருந்தார் அந்த காலத்துல. ஒரு பிசாசு வந்து சொன்னா, யோபு குறிச்சு இயேசு கிறிஸ்து தேவன்ட்ட வந்து சொன்னா என்ன தெரியுமா? ஆண்டவரே, அவனுக்கு நிறைய நீங்க கொடுத்திருக்கிறீங்க, இந்த கொடுத்ததை எல்லாம் ஒண்ணு எடுத்து பாருங்க, அவன் உன்னை தூசிப்பானோ இல்லையோப்பா, நிறைய அவனுக்கு இருக்கு, ஒண்ணு எடுத்து பாருங்க. அவன் பிசாசுடைய ஐடியா என்னன்னா, ஆண்டவரே நீர் அவனுக்கு கொடுத்திருக்கல எடுங்க, அவன் ஆராதனைக்கு வரமாட்டான். நீர் அவனுக்கு கொடுத்திருக்கல எடுங்க. அன்னையில இருந்து அவனுக்கு ஸ்தோத்திர கூட்டம் முடிஞ்சு, சாயங்கால ஜெபம் முடிச்சு, சபா ஆராதனை முடிஞ்சு, எடுத்து பாருங்க. 2024 பிசாசு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டான். ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவான்? எடுங்க நான் சொல்லுவான். அன்னைக்கு எடுத்து பாருங்க, இவன் தூசிப்பானுங்க. இன்னைக்கு ஒண்ணு கொடுத்து பாருங்க, அதோட அவனை சக்தி ஆராதனை வேண்டும். ஒரு நன்மையை கொடுத்து பாருங்க, அதோட அவனோட வாழ்க்கையில ஆராதனை வச்சு ஆசீர்வாதம் எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி ஓடிட்டே இருப்பான். இன்னைக்கு அப்படித்தானே உலகம் போயிட்டு இருக்கு. அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? தெய்வ பிள்ளையே, சகல மகிமையும் காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்ட சொல்லுங்க. இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் உலக நன்மைக்காக, பிசாசானவன் காண்பிக்கிற நன்மைக்காக, பிசாசானவன் காண்பிக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவரே இழந்து, ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை இழந்து, ஆண்டவரோடு கூட உள்ள உறவை இழந்து இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க, அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஒரு பிள்ளை இப்படி சொல்லிச்சு, பைபிள் எடுத்தா படிக்க முடியல, அந்த மொபைல் எடுத்தா மணிக்கூர் கணக்கான அதில் இருக்கு. வேத புஸ்தகம் எடுத்தா அதுக்கு தூக்கமா வருது. கொஞ்ச நேரம் வாசிச்சா தூக்கமா வருது. கொஞ்ச நேரம் பிரசங்கம் கேட்டா எனக்கு தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் பைபிள் வாசிச்சா தூக்கமா வருது. உலக கதை பேசினா எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியும். பாருங்க, கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்கு தூக்கம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? அதே நேரம் 2 மணிக்கு 3 மணிக்கு அவங்க வந்தாங்களா தெரியுமா அப்படின்னு தொடங்கி பாருங்க. எந்த மனுஷனுக்கு தூக்கம் 10 நாள் அவன் தூங்காம இருந்தாலும் அவனுக்கு தூக்கமே வராது. அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கணும் தெரியுமா? நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கு? நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கு? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் இயேசு சொன்னா இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி பிசாசு நீ என்ன பணங்கள் என்ன அவனுக்கு என்ன? இன்னைக்கு அந்த பிசாசு கொடுக்கிறதான அந்த ஆஃபரை பயன்படுத்தி ஜனங்கள் எல்லாம், ஆவிக்குரியவர்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் சம்பாதிக்கணும், ஏதாவது நன்மை 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 நன்மைன்னு சொல்லி அவன் பின்னால ஓடி இன்னைக்கு சபையை சத்துரு பாழாக்கி கொண்டிரு. சொல்லுங்களேன். ஆராதனையை விலக்கி எங்கில் போக ஐயா, ₹1,00,000 ஞாயிற்றுக்கிழமை தான் நீ ஆராதனைக்கு வந்தேன்னா உனக்கு இன்னைக்கு நீ 2,000 சம்பளம் தந்த வேண்டாம். அது வேண்டாம். அது பிசாசு கொடுக்கிற உனக்கு ஒரு வாய்ப்பு. ஆண்டவருடைய ஐக்கியத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு பிசாசானவன் கண்டெடுத்த ஒரு பெரிதான ஒரு வழி. இதன் பின்னால் இன்னைக்கு அநேகர் ஓடுகிறார். ஆண்டவர் வேண்டாம். ஆண்டவர் நம்ம சொல்லுற என்ன தெரியுமா? ஆண்டவரோடு நான் ஐக்கியமா இருக்கு. நம்ம கரங்களை உயர்த்தின நம்ம உயர்த்துறோம் பாத்தீங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் சபையில ஆராதனைக்கு வர உண்மை. எல்லாரும் ஆராதிக்கிறார், எல்லாரும் ஆராதிக்கிறார்.
ஆனா உண்மையிலே ஆழத்துல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருக்காது, நமக்கும் தேவனுக்கும் உறவு இருக்காது, நமக்கு இந்த உலகத்தின் பிசாசானவனுக்கும் கூட தான் உறவு இருக்கு. ஏன்னா அவனுடைய கிரியைகள் நம்மள வெளிப்படுமே, ஆனால் என்னை ஆளுகிறவன் அவனாதான் இருக்கும். ஆராதிக்கிறவங்க 10 நிமிடம் ஒண்ணு வேண்டாம், நல்லா ஆராதிப்பாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் பரிசுத்தவான்கள்னு நினைக்கிறேன், ஆண்டவருடைய உறவுல இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு நினைப்பு தானே. லீலூயா. பாருங்க, சிலரோடு உறவுல இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, அவங்களையும் காயப்படுத்தி கூட உள்ள எல்லாரையும் காயப்படுத்தும். ஏண்டா ஒரு சின்ன விஷயம் இருக்கட்டும், அவங்க பேச ஆரம்பிச்சா உங்க வீட்டுக்கிட்ட எப்படின்னு தெரியல, நாங்களும் ரொம்ப அனுபவிச்சிருக்கோம். வாயை திறந்த ஆவியில தான் நிரம்பி பேசணும். ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் செஞ்சு பாருங்க, அப்ப தெரியும் அவங்க யாருன்னு. அப்படியான ஐக்கியம் யாரோடு இருக்கிறோம்? இரண்டாவது, ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் சொன்னதான வாக்குத்தத்தம் 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வரலிலே சொல்லுங்களேன். அவன் இந்த உலகத்தின் தேவனது சொல்லப்படுகிற பிசாசானவன் சொல்லுகிற வாக்குத்தத்தம், நீ என்னை நமஸ்கரித்த நான் காணுகிறது எல்லாம் உனக்கு தரும். அதனால இன்னைக்கு எல்லாருடைய பார்வையும் இந்த உலகத்துக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும். அவன் ஒன்று புரிந்து கொள்ளணும், இந்த உலகத்தின் அதிபதியானவன் தருகிற அவன் சந்தோஷம் அது சிற்றின்பம். பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் தருகிறது அது பேரின்பம். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? இவன் தருகிற சிற்றின்பம் சிலதை காண்பிச்சு அதுல ஆசையா வளர்க்கும். நீங்க ஆசைப்பட்ட உடனே அவன் சின்ன இன்பத்தை கொடுப்பான் கொஞ்ச நேரம். ஆண்டவர் தருகிற இன்பம் எப்படி தெரியுமா? அது நித்திய காலமான ஒரு பேரின்பமாய் வர கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த பார்க்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது என் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அருமையான தெய்வ பிள்ளையே, அவன் ஒரு தெய்வ பிள்ளை ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்குமே, ஆனால் அவன் ஆண்டவர் கொடுக்கிறது உனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். இங்க எல்லாம் அது பரலோக ராஜ்யம். இயேசு சொன்னா, யோவான் 17 சொன்னா, என்னோடு நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடைய பிள்ளை அங்கே இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாக்கிறேன். அவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் பிள்ளையும் இருக்க ஆண்டவர் விரும்புகிறேன். அப்ப நான் இந்த பூமியிலே வாழும் போது என்னுடைய ஐக்கியம் இந்த உலகத்தோட இருக்குமே, ஆனால் இந்த பிசாசோடு இருக்குமே, ஆனால் அவன் நான் கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ள முடியாது. நம்மவா இல்லையா? பரிசோதனை பண்ணணும். என்ன தெரியுமா? நான் யாரோடு ஐக்கியமா? ஆண்டவர் சொன்னார், அவன் என்னோடு ஐக்கியமா இருக்கும்படி அழைத்த தேவன் உண்மை இல்லை. ஆனா யாரோட ஐக்கியமா? நான் இன்னைக்கு பந்தி இல்ல இருக்கிறேன், என்னோட ஐக்கியம் யாரோடு? வசனம் சொல்லுகிறது, தெய்வ பிள்ளையே, கோபம், வைராக்கியம், சண்டை இது ஒன்று நம்ம உள்ளத்துல இருக்குமே, ஆனால் நம்மளோட கூட தேவன் இருக்க மாட்டான். நம்முடைய ஆராதனை வேஸ்ட், நம்முடைய ஐக்கியம் வேஸ்ட். நாம் எடுக்கிற திருவிருந்துக்கு நாம குற்றம் உள்ளவர்களா இருக்கும். நம்ம நிறைய நேரங்களில் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவரோடு உறவு நம்ம நடத்துகிறது கர்த்தர். இன்னைக்கு அநேகருடைய குள்ளான விசாசானவனுக்கு இடம் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அநேகரை ஆளுகை செய்கிறது உலகத்தையும் உலகத்தின் தெய்வத்தையும் நேசித்து பரலோக தெய்வனை நேசித்து
அவன்கிட்டயும் கொஞ்சம் வச்சிருக்கேன், இவங்கிட்டயும் கொஞ்சம் வச்சிருக்கேன். பாருங்க, ஒரு ஆத்துல ஒரு மனுஷனுக்கு அந்த பக்கம் போகணும். அப்போ ஆறு, அதுல படகு இருக்கு, நமக்கு தெரியும் இல்ல, கல்நாடு சொல்லுவோம். இதுலதான் அந்த பக்கம் போவாங்க. முன்னாடி எல்லாம் நம்ம தண்ணி எல்லாம் வரும்போது அந்த பக்கம் போகணும்னா இந்த வெள்ளத்துலதான் போவாங்க. அப்படித்தானே? சிலது ரவுண்டா இருக்கும், சிலது படகு போல இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க? இப்போ நான் எனக்கு கற்பனையில சொல்றேன், ஒரு பண்ணேறு வராது. நான் பண்ணேருன்னு வச்சுக்கிடுங்களேன், நான் பண்ணேன். இப்ப நான் அந்த இடத்துல ஒரு செல்வாக்கு உள்ளவன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு தலையில கொஞ்சம் செம்மடம் கொண்டு அப்படி வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த ஆத்துக்கு பக்கத்துல வந்தப்போ அங்க 2 படகு நிக்கு. 2 பேரு படகை வச்சுட்டு நிக்கிறாங்க. இப்ப என்ன பார்த்த உடனே அவங்க ஒருத்தன் சொல்றான், பண்ணேரு நான் உண்மை அந்த பக்கம் கொண்டு விடு. இப்ப அவன் சொல்லுவான், இல்ல பண்ணேரு நான் உங்களை கொண்டு விடு. இப்ப எனக்கு 2 பேரையும் எனக்கு தெரியும். சொல்றது புரியுதா? 2 பேரையும் எனக்கு தெரியும். இப்ப நாம் அவங்க சொல்றாங்க, இல்ல நாம் யாராவது ஒரு ஆளை கூப்பிட விரும்புறேன். ஆனா அவங்க 2 பேரும் சொல்றாங்க, நான் உங்க படகுல யாரும், நான் உங்களை கொண்டு விடுறேன். அப்ப நாம் சரி வாங்க கூப்பிட்டு 2 பேரும் வராங்க. 2 பேரும் வந்து சொல்றாங்க, ரொம்ப நாளா நீங்க எங்க படகுல யாருன்னு, நானும் எத்தனை நாளா உங்களை எவ்வளவு பெருசா வச்சு பாக்குறேன், என் படகுல. அப்ப அந்த ஆளுக்கு என் படகுல யாரும் 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அப்ப இந்த ஆளு பாக்குறேன், நான் என்ன வச்சிருக்கேன். அப்ப நான் தலையில செம்மடு இருக்கு, கையில செம்மடு இருக்கு, இந்த 2 கையில இருக்கு. இப்ப வச்சுட்டு நிக்கிறேன். இப்போ எனக்கு ஆசை, 2 பேரையும் என்ன செய்ய வேண்டாம், 2 பேரும் என்ன செய்ய வேண்டாம், பகைக்க வேண்டாம். 2 பேரும் தெரிஞ்சவங்க இல்ல, அதனால 2 பேரையும் திருப்திப்படுத்தும். உள்ள காசை நான் என்ன செய்கிறேன், 2 பேருக்கும் தாரேன். அதுக்குன்னு சொல்லி நான் சொல்ல, படகை கிட்ட கொண்டு வாங்க, ஒரு காலை எடுத்து அந்த படகுல, ஒரு காலை எடுத்து இந்த படகுலையும் வச்சுட்டு தலையில சுமடின்னு சொன்னா என்ன புரியுதா? உங்களுக்கு சொல்றது புரியுதா? இந்த படகுனைக்கு இவனை வருத்தப்படுத்த கூடாது. ஒரு காலத்துக்கு இங்க வச்ச, இனி அவன் பாரு இவனுங்க படகுல ஏறனா அவன் என்ன நினைப்பான், எத்தனை நாளு நான் உண்மை கொண்டு, எத்தனை நாளு நான் உண்மை சுமந்து. இப்ப அவனை கண்ட உடனே இப்ப என் படகு வேண்டாம் இல்ல, அதனால அவனையும் வருத்தப்பட்ட, நண்பாவா நீ கொஞ்சம் நெருக்கியாச்சு. இப்ப அந்த காலம், இப்ப அங்க ஒரு கால் இருக்கு, இங்க படகுல ஒரு கால், 2 படகுலையும் சுமடை வச்சுட்டு நான் நிக்கிறேன். ஐயா பார்த்து கொண்டு போ. இப்ப 2 பேரும் தள்ளி கொண்டு போறோம். என்ன ஆகுது? அல்லேலூயா. இடையில ஒரு சின்ன வெள்ள கலக்கம் வந்து அந்த படகு அங்க வரைக்கும், இந்த படகு இங்க வரைக்கும், இந்த பண்ணேரிக்க பாடு அதோ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிங்க, ஐயோ இதையும் விட முடியாது, ஐயோ இதையும் விட முடியாது, அவனும் தரேங்கிறான், இவரும் தரேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐக்கியம். ஒன்றை அடைய வேண்டுமானால் இன்னொன்றை விட்டு, நல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அப்போ ஒருமை இருக்கு, தானா வந்து ஏறிக்கணும். நம்ம ஆண்டவர் தானா ஏற மாட்டோம், நம்ம இடம் கொடுத்தாதான் வருவேன். இல்லையா சொல்லுங்க பாக்க. அப்போ தேவனை ஐக்கியமா இருக்க வேண்டுமானால் இனி ஒருவருடைய காரியங்களை நம்ம விடணும். இந்த பகலுக்காலம் அதுக்குதான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கு. அல்லேலூயா. அவன் தேவனோடு நான் ஐக்கியமா இருக்கணும்னு விரும்புனா சிலதை விட்டுதான் ஆகணும். இன்னும் ஒருவனோட என் கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற தெய்வத்தோட என் கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். நீர் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற தெய்வ பிள்ளைங்க இன்னைக்கு பந்தி எடுக்க போகும்போது பரிசுத்தமாக போகும். உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு உண்டாகும், உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஐக்கியம் உண்டாகும். அப்படி உண்டாகணும். கேள்வியா சொல்லுங்க பாக்க. சிலது உங்களை விட்டு மாறணும். எல்லாரும் அவன் அப்படியே எழுப்பி நிற்போமா?
ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. அது ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அது 3வது வசனத்தை கூட வாசித்து நம்ம ஜெபிப்போம். நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாங்க, நாங்கள் கண்டும் நாங்கள் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு, ஆமென், ஹல்லேலூயா, தேவனோடும் இருக்கிறது. அப்படின்னா இந்த பகல் காலம் எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய ஐக்கியம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும், என்னுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் இருக்கிறது. அப்படியான தெய்வ பிள்ளையே, உனக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் உண்டாகுமே ஆனால், உனக்கும் தேவனுக்கும் ஆமென் ஐக்கிய உறவு உண்டாகுமே ஆனால், ஆமென், ஒரு சத்துருவு உன்னை ஹல்லேலூயா தேவ உறவிலிருந்து பிரிப்பதில்லை. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த பகல் கால ஆமென் உன்னை ஆண்டவருடைய உறவிலிருந்து பிரிக்கிற சத்துடைய சகல வல்லமைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கும்படியாக இந்த பகல் கால ஆமென் ரிகாமானா ரிகர தூரவலவ சந்தரானா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா உலகத்தில் ஏராய் பிரிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை கர்த்தர் இந்த பகல் காலம் நிர்மூலமாக்கி அதிலிருந்து ஒரு ஜெயத்தை எஸ் ஆமென் ஆமென் ரிகாமானா ரகதுரு அந்தல துரபலவலவ அநேகருக்குள்ளால கிரியை செய்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகுவதாக.